வணக்கம். இப்போ சிக்கன் கொத்துக்கறி மசாலா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து கொத்துக்கறி சிக்கனை வந்து வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு இப்படி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு ரெடியாக இருக்கு. இப்போ வந்து கல் சூடாயிட்டு இருக்கு. தேவையான அளவு எண்ணெய் தோசைக்கல்ல ஊற்றிடுறேன். உங்களுக்கு தோசைக்கல் இல்லை நல்லா அடிக்கணமான கடாய் இந்த மாதிரி வச்சு இதை வந்து செஞ்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஏன்னாக்கா இந்த மசாலாவில் இந்த ரெசிபியில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லை. அதனால வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட இந்த பச்சை மிளகா போட்டுருவேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கறி இருக்கோ சிக்கனு அது அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் இந்த நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் வந்து நிறைய போடணும். அதனால நல்லா வதங்கிட்டே இருக்கு. வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ் வச்சுக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் கலகலன்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து தோசை இட்லி இது கூட சூப்பராக சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வெங்காயம் நல்லா பொருளை செவக்க வதக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த நெட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி வேக வைக்கல இல்லைங்களா, அதனால் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கும் போது நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கறியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம அடுத்தது சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுருளை வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம இந்த சிக்கனை சேர்த்துருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம இதையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிடலாம். இப்போ நீங்கள் ரொம்ப மெலிசான பாத்திரம் அந்த மாதிரி
பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல், கடாய் அதிகமாக கனமுள்ள பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா சிம்மில் அப்படியே வச்சு வறுக்கலாம். பாருங்க, இது இந்த வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இதோட சேர்ந்து இந்த கொத்துக்கறியை போட்டு வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இது வந்து இந்த இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா, இந்த மசாலா வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்னா நம்ம சப்பாத்தி ரோலுக்கு இல்லை பூரி செஞ்சு அதில் ரோல் ஸ்டஃபிங் வச்சு பூரி போட்டு எடுத்துக்கலாம். செமையாக இருக்கும் சாப்பிட. இப்போ நான் இது செய்கிறது வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷு. அதனால் நீங்கள் சாப்பாடு சைட் டிஷ்ஷாகவும் செய்யலாம், தோசை இட்லிக்கு தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயமும் தக்காளியும், ஒரு தக்காளி சின்ன தக்காளி, ஒரு 5-6 இது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் போட்டுருவேன். அது உங்களுக்கு கறி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதுலேயே வதக்கிடணும். இதுதான் உங்களுக்கு இதில் தண்ணி ஜூஸ். இது சிக்கன் வேக வச்ச தண்ணியை நீங்கள் வந்து குழம்பு வீணடிக்காமல் குழம்பு இல்லைன்னா சூப்பு ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. பாருங்க, இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே நல்லா கொத்து தெரியுது. இதில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான் இதில் மசாலா. இதை வந்து அப்படியே நல்லா செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும், கருகிடலைன்னா. காரம் வந்து பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதில். இன்னும் கூட கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தோசை இட்லியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. பாருங்க, இதுலேயே நல்லா இந்த பச்சை வாடை ஓரளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து கடைசியாக நம்ம என்ன போடுறோம்னா, கொஞ்சம் ரெடி ஆகிருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆகணும். இதில் வந்து
லைட்டா மிளகுத்தூள். மிளகுத்தூள் எதுக்கு நமக்குன்னா சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த எதுக்குமே நல்லது. சிக்கன் செய்யணும் மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சேர்க்கணும். நான் வந்து அதில் மிளகுத்தூள் போட்டு வேக வைக்கல. இல்லை அதில் நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த எண்ணெயே பாருங்க நல்லா வந்துருச்சு. அதனால எண்ணெய் தேவையில்லை. உப்பு மட்டும் கரெக்டான அளவு போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலா வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்ல ஸ்மெல் வருது, நல்லா வருது. எப்பவுமே போட்ட உடனே பச்சை வாசனை கொஞ்சம் போற அளவுக்கு இதெல்லாம் வறுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி வேற மாதிரி வாசனை வரும். அதனால வந்து நீங்க பச்சை வாசனை போனாதான் அந்த வந்து கறியோட ஸ்மெல்லு, இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் வந்து நல்லா இருக்கும். அவசரப்பட்டு நீங்க வந்து இதை வந்து சும்மா பிரட்டி எடுத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷை தொட்டுக்க நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த தக்காளி சொன்ன பாருங்க, தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. நான் வந்து மீடியமான காரம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் நீங்கள் அதிகம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரம் இருக்காது. ஆனால் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ரொம்ப காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இப்போ போட்டதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பாருங்க அவ்வளோதான், சூப்பராக நல்லா சேர்ந்து வந்துருச்சு. சிம்மில் வச்சிடலாம். ஒரே நிமிஷம் கொத்தமல்லியை மட்டும் மேலே தூவிடலாம். கொத்தமல்லி இலையை மேலே போட்டுருவேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். சரி எடுத்துருவேன். சுவையான சிக்கன் கொத்துக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.